ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கோட கண்டினியூவேஷன் தான். அத்தை வீட்டில் இலை போடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக என்னால் வீடியோ போட முடியல. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, எனக்கு பல்லு வலி. பல்லு வந்து ஃப்ரைடே தான் போய் பிடிக்கிட்டு வந்தேன். அதனால் கொஞ்சம் ஒரு 3 days ரெஸ்ட் எடுத்துட்டேன். நம்ம June 9 வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு பர்த்டே. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து 4 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் ரொம்ப ஹாப்பி. நான் போட்ட நிறைய வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீச் கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேசரி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறோம். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கேசரி வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக இன்றைக்கி 3/4 கிலோ கேசரி செய்ய போகிறேன். நிறைய வாட்டி கேசரி பண்ணியிருக்கேன், பட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் 200 கிராம் வந்து முந்திரி, இது வந்து முழு முந்திரியாக இருந்தது. இது எல்லாத்தையுமே வந்து 2ஆக உடச்சிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து போதும், நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்துகிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை அதையுமே வந்து இதே நெய்யில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். திராட்சை வந்து ரொம்பலாம் டீப்பாக இது பண்ணக்கூடாது. லைட்டாக போட்ட உடனே உப்பி வரும், அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் திராட்சை வந்து வறுத்து எடுத்துட்டேன். இதே நெய்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரவை, ஆல்ரெடி வந்து இது வறுத்த ரோஸ்டட் ரவை தான், நாகா ரவை. நான் இருந்தாலும் நம்ம நெய்யில் வந்து ஒன்ஸ் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துக்கிறேன். 3/4 கிலோ பார்த்திங்கன்னா 200 கிராம் கப்பில் 3 கப் எடுத்திருக்கேன் ரவை. ரவை வந்து இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல ஸ்மெல் இருக்கும். ரொம்ப டீப்பாக வந்து நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ரவை வந்து லைட்டாக சூடு ஏறினாலே போதும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து உதிரியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிகனமான இருக்க பாத்திரமாக கடாய் அந்த மாதிரி வச்சு வறுத்துக்கலாம். நம்ம ஸ்லிம்மில் வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஹீட் பேலன்ஸ் பண்ணும். இப்போ நம்ம இதே கடாயிலே தான் நம்ம கேசரி கலரிக்க போகிறோம். நான் வந்து 1க்கு 3 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி. இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து 2 கப்பு தான், 2 பங்கு தான் ஊற்றிருக்கேன். அதுக்குமே வந்து ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் நம்ம ரவை கொட்டிக்கு கலரும் போது சர்க்கரைலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பத்தாது. அதனால வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய குக்கர் எடுத்துக்கிறேன். நாங்கள் வந்து காலையிலேயே வந்து 3:30க்கே எழுந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால சைடில் வந்து பால் போட்டிருக்கேன், காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சமாக காசி வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெயும் வந்து காசி வச்சுக்கிட்டேன். நான் காலையில் எழுந்த உடனே பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சி வந்து இந்த வெங்காயம் கட் பண்ணுறது எல்லாமே கட்டிங் வேலைலாம் அவள் தான். ஏன்னா வந்து அவள் நல்லா சூப்பராக வந்து பொடியாக அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுப்பா. மாவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து கேசரி, தாளிச்ச இட்லி, மசால் வடை இதெல்லாம் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். நம்ம வந்து ஆல்ரெடி அங்கே காசி வச்சுருக்க எண்ணெயில் வந்து நான் ஒரு பாதி எண்ணெய் வந்து இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம காசி வச்சுருக்க எண்ணெயில் பாதி எண்ணெய் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒன்ஸ் வந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதி வரணும்.
குட்டீஸ் எல்லாமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நானும் அம்மா தங்கச்சி 3 பேர் மட்டும் எழுந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து சீக்கிரமாக 8 மணிக்கெலாம் அங்கே போகணுன்றதுனால கடகடன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் ஷேர் பண்ணி செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அதனால நாங்கள் எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒரு வேலை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து போட்டு கிளறிக்கலாம். இந்த மாதிரி கிளறும்போது பார்த்திங்கன்னா கிளறிக்கிட்டே ரவையை போடணும். நம்ம மொத்தமாக போட்டுட்டு கிளற ஆரம்பிச்சோன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப அப்படியே அங்கங்கே கட்டி ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ரவைலாம் இந்த மாதிரி கிளம்பும்போது கலந்துக்கிட்டே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருப்போம். அப்போ தான் வந்து இந்த கட்டியெல்லாம் வராமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. ரவை வந்து நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 1க்கு 2 பங்கு சர்க்கரை சேர்ப்பாங்க. நான் வந்து 1க்கு 1.5 தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் 1.25 கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி ஸ்வீட் வேணுன்றதை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 போட்டாலே ஓகே தான், கரெக்டாக இருக்கும். நம்ம சர்க்கரை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ சர்க்கரை வந்து அந்த இறுக ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் இலகிடும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இலகிடுச்சு. அதுவுமே வந்து இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் வந்து அடி பிடிச்சிட போதுன்றதுக்காக கலந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த 3/4 கிலோ கேசரி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 250 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதோட குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அது அப்படியே வந்து கொஞ்சம் இது கெட்டியாக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இல்லை இதில் ஏதாவது எசன்ஸ், ரோஸ் எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வந்து இது மட்டும்தான், ஏலக்காய் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜ் ஓகே, இது கரெக்டாக இருக்குது. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆறிட்டால் கரெக்டாகிடும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மிச்சம் இருக்க பேலன்ஸ் நெய்யை நான் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு 2 கிலோ டப்பா அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதில் கார்னிஷிங்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முந்திரி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் இதிலே ஆட் பண்ணிட்டேன்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நம்ம வந்து ஒரு 6-7 ஈடு இட்லி ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. நாங்கள் வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு துணியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா 2 செட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம். டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி ஊற்றிக்கலாம். நம்ம ரேஷன் வேஸ்ட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம இட்லி பாத்திரம் அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சு அலசி எடுத்துக்கணும். சைட் பை வந்து நான் இட்லியும் ஊற்றிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு மசால் வடைக்கு வந்து பருப்பு வந்து எழுந்த உடனே ஊற வச்சிட்டோம். நம்ம இந்த வேலைலாம் பண்ணுறதுக்குள்ளே அது கரெக்டாக ஊறிடும்னு சொல்லிவிட்டு பட்டாணி பருப்பு மட்டும் ஓவர் நைட் ஊற வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டே வந்து எனக்கு வந்து கிரைண்டரில் வந்து ஆட்டி கொடுத்துட்டாங்க. மசால் வடைக்கு நம்ம மாவு ஆட்டும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக ஆட்டணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னு பார்த்திங்கன்னா வடை வந்து அப்படியே கொஞ்சம் மெத்துன்னு ஆகிடும். நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக திக்காக ஆட்டினா தான் வந்து வடை நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை போட்டு அரைச்சிட்டாங்க. அதுவே வந்து ஒரு 3 வாட்டியாக அரைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பட்டாணி பருப்பு போட்டு அரைச்சிட்டாங்க. பட்டாணி பருப்பு ஒரு 2 வாட்டியாக போட்டு அரைச்சாங்க. ஃபுல்லாக வந்து கடலைப்பருப்பு வந்து மசியணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒன்று பாதிமாக இருந்தால் போதும். தங்கச்சி வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டா. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இட்லிக்கு தாளிச்ச இட்லிக்கு பொடியாக வந்து தேங்காய் கட் பண்ணியிருக்கா. நான் வந்து இட்லி ஊற்றி இந்த மாதிரி தூக்கில் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசால் வடைக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இஞ்சி, நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் பட்டை, கிராம்பு, அந்த மராத்தி மூக்கு, அதெல்லாம் எல்லாத்தையும், அன்னாச்சிப்பூ, அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த மசாலாவும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாம் ரெடி உட்காந்த இடத்துல வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வடைக்கு அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. இது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு, அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், எப்போவுமே வந்து வெங்காயம் வந்து லாஸ்ட்டாக வடை சுடுற எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நம்ம வெங்காயம் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருந்தால் தான் பிசையறதுக்கு கரெக்ட், இல்லைனா ரொம்ப வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். வடை சுட ஸ்டார்ட் பண்ணும்போது வெங்காயத்தை போட்டு பிசைஞ்சிக்கலாம். கோட்டி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொடியாக அழகாக அரிஞ்சு கொடுத்துருக்கா. கட்டிங் மாஸ்டர் சூப்பராக அரிஞ்சிருக்காங்க. இப்போ நல்லா இதை பிசைஞ்சிட்டு இப்போ இதுக்கு உப்பு போடல, உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இவங்க நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து உருண்டையும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நான் வந்து கேஸில் வந்து எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அம்மா வந்து உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னா நான் அதை அப்படியே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தட்டி போட்டுருவேன் எண்ணெயில். மசால் வடையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டி வந்து கார சட்னிக்கு வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு இருக்கா. ஏன்னா கார சட்னி வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம். அதை வந்து வதக்கி வச்சுட்டு நம்ம கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இலை வந்து நைட் ஆஃப்டர்நூன் வந்து 12 மணிக்கு தான் போடுவாங்க. அது வரைக்கும் சட்னி நல்லா இருக்கணும்ல, அதனால தான். வடை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இதுலேயும் வந்து ஒரு 15 வடை அந்த மாதிரி போட்டுட்டேன். லைட்டாக வந்து திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கணும். மசால் வடை இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் மசால் வடை செய்யும்போது பட்டாணி பருப்புன்னு சொல்லிட்டு அதையுமே கூட கொஞ்சம் ஆட் பண்ணி சுட்டோன்னா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஹோட்டலில் கடையிலலாம் வாங்குகிற வடை மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடையும் சைடில் போயிட்டுருக்கு. நம்ம வந்து தாளிச்ச இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு. தாளிச்ச இட்லிக்கு இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வந்து நல்லா செவுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 9 பச்சை மிளகாய், அப்புறம் கூடவே கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஏன்னா இட்லிக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு இதுக்கும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இஞ்சி நல்லா செவுக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரத்தன்மை இருக்கும்ல, அதனால் வந்து நான் ஃபுல்லாக நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிச்சு. சைடில் கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு போடும்போதே போட்டிருந்தா நல்லா பொரிஞ்சிருக்கும். நான் வந்து மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும், நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த பொடியாக கட் பண்ணியிருக்க தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும், அப்படியே ஸ்லிம்மில் வச்சுடுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒயிட் இட்லி தனியாக ப்ளைன் இட்லி வந்து எல்லாமே ஊற்றி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக வந்து தாளிச்ச இட்லி தான் செய்ய போகிறேன். அதனால் இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே நான் வந்து இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3லேருந்து 4 ஈடு ஊற்றி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. சிலது வந்து டம்ளர் இட்லியும் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. அதனால் டம்ளர் இட்லி வந்து நாங்கள் நிறைய பண்ணல, ஒரு 5 அந்த மாதிரி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம், நல்லா வாசனையாக இருக்கும். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். யாருக்கெல்லாம் தாளிச்ச இட்லி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் சும்மா இருக்கும்போதே இந்த மாவு ரொம்ப புளிச்சிச்சின்னா அதில் பண்ணி சாப்பிடுவோம். கார சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 வரமிளகாய் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். கார சட்னியில் புதினா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணலான்னு நினச்சேன், பட் வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா சில பேருக்கு புதினா ஸ்மெல் பிடிக்காது. அந்த மாதிரி நம்ம போட்டு அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்னி வந்து லாஸ்ட்டாக அரைக்க போகிறதுனால வந்து ஸ்லோவாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே நம்ம விட்டுட்டு நான் சைட் பை வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தாளிச்ச இட்லியும் ஊற்றி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். ஆக்சுவலி சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் செய்வாங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு. சரி அந்த சாம்பாரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சட்னி பிளான் பண்ணிட்டோம். இந்த சமையல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 7 o'clock எல்லாருமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 1 hour டைம் எடுத்துக்கிட்டோம். நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் கிளம்புனேன். ஆல்மோஸ்ட் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து 8ன்னு பிளான் பண்ணோம், அது ஒரு 1/2 hour லேட் ஆகிடுச்சு. இவங்க எல்லோரும் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு குட்டீஸ் எல்லாம் கிளப்பிட்டு ஒரு வழியாக வந்து கிளம்பி வெளில வந்தாச்சு. எங்கள் அம்மா தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க, ஐயோ அங்கே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எல்லோரும் ரெடி ஆகி வந்தாச்சு. 8:30க்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவங்க குட்டீஸ் வந்து லாஸ்ட் சீட்டில் எல்லோரும் போய் உட்காந்துட்டு ஒரே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மோகி மோக்ஷி இருந்தாலே ஒரே ஜாலி தான் எங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து அங்கே போய்ட்டு நான் வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல, ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன், சின்ன கிளிப்பிங்ஸ். அதுவும் நாங்கள் போட்ட இலையை மட்டும்தான் எடுத்தேன். ஏன்னா வந்து எல்லா இதுலேயும் வந்து நம்மளால் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது இல்லையா. இது வந்து சும்மா என்னோடய இதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன், அதுவுமே தெரியாமல் எடுத்தோம்.
அதெல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நானும் தங்கச்சி தான் எல்லாம் சாப்பாடெலாம் போட்டு பரிமாறிட்டு ஃபைனலாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஈவினிங் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் ஒரு பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஊருக்கு தான் போகிறோம், அதான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சித்தப்பா வீட்டுக்கு போகிற ஐடியா இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒருத்தங்க ஒரு வேலைக்கு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க. சரி, அதனால் என்ன பண்ணிட்டோம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்தே நாங்கள் எல்லாரும் வந்து ஊருக்கு போயிட்டோம் பழைய சீவரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து ஈவினிங்காக அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு மறுநாள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அதனால் நாங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஈவினிங்கே கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் அது ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு வாலாஜாபாத்தில் நின்று எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது போன உடனே நம்ம குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருந்துச்சு. ஓடி ஓடி விளையாடின்னு இருந்தாங்க மோக்ஷியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலாமரம் மாமரம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலாக்காய் வந்து ஒன்று பழுத்திருந்தது. அதை அறுக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரமாக நம்ம கோட்டி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தியால் தான் அறக்க முடிஞ்சது. சித்தியும் சித்தப்பாவும் வந்து அறுந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா கார்டனிங் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. வாழை மரம், பலாமரம், மாமரம், அது மட்டும் இல்லாமல் நிறைய பூச்செடி, இந்த கனகாமர செடி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே நல்லா அந்த மண், அது தண்ணி, அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கார்டனிங் மெயின்டைன் பண்ணலாம். நம்ம ஊரில் நம்ம ஒரு செடி வச்சாலே வந்து ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே காஞ்சிடுது. பலாக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கீழெல்லாம் தரையிலே நிறைய காய் விட்டுருக்கு. நிறைய வந்து பிஞ்சாக தான் இருந்தது. அதில் 1-2 தான் வந்து கொஞ்சம் பெருத்து இருந்தது. அதுவுமே நார்மல் சின்ன ஸ்டேஜில் தான் இருந்தது. சரி, நம்ம போயிருக்குமேன்றதுக்காக வந்து நாங்கள் வந்து பறிச்சிட்டோம். லைட்டாக வந்து அந்த தோல் மட்டும் பழுக்கிற ஸ்டேஜில் இருந்தது. அதையுமே அறுத்துட்டு ஒரு 2-3 நாள் கழித்து தான் வந்து அறுக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் குட்டி போகலாம். இல்லை எல்லாமே முடிச்சிட போறாரு. ஐயோ பாத்தியா, நான் இதுக்கு தான் சொன்னேன், நான் எடுக்காம உன் பேச்சை கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். ஏன் அதையும் அறுக்குறாங்க? அதுவும் மஞ்சளாக தான் இருக்கு. ஆனால் அது ஒன்று மட்டும் கொஞ்சம் பேர் பார்த்து கால் அடிச்சுட்டு அது காய் இதில் அப்படி தான் ஊற்றும். பலாக்காயை பிச்சா பால் தான் போகிறோம். அது அது நல்லா இருக்கு, சமக்காய். சரி போ. நைட்டுக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சமைச்சேன். ஈவினிங் வந்து அவங்க 6 o'clock மேலே தான் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 7 o'clock தான் நாங்கள் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். மெனு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் மெதுவடை. ஏன்னா மத்தியானம் தான் அங்கே நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்டதுனால லைட்டாக டிஃபன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனே வந்து பண்ணியாச்சு. நாங்கள் அப்படியே வந்து ஜாலியாக இருக்கும். அங்கே போனாலே வந்து சமையல் பண்ணிக்கிட்டு அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு கதடிச்சிட்டு கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்த பிறகு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரையும் கூப்பிட்டு பேசியிருந்துட்டு அப்படியே நைட்டு படுத்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் காலையில் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பூ கிளறத்துக்கு போயிட்டாங்க. கனகாமரம் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூத்து இருந்தது. அதை கோட்டியும் சித்தியும் தான் வந்து பறிச்சிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி காலையிலேயே டிஃபன் வந்து நான் தான் பண்ணேன். இட்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான் பண்ணியிருந்தேன். அத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காலையிலே வந்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் போயிடணும்னு சொல்லிட்டு 5 மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டாங்க. டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. தக்காளி தொக்கு அண்ட் இட்லி, பத்தலைனா தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 10-11 மணிக்காக வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலையா, அதனால் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதே ட்ரெஸ் அப்படியே போட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு மறுநாள் நம்ம வீட்டுக்கு வர்றதுனால சீக்கிரமாக வந்தாச்சு. மறுநாள் வீட்டுக்கு வந்து பலாப்பழம் நல்லா பழுத்துருச்சு. நம்ம வந்து எல்லாத்தையும் பிச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பலாப்பழம் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.